தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நித்திய சுவிக்குரிய பரிசுத்த பரமக்குரிய நற்கருணைக்கு பாடல் இயேசு அழைக்கின்றார். வேண்டுமென்றும் ராணி கருத்துப்படி மகன் திருமணம் ஆண்டு நிறைவுக்கு நன்றி. அந்த குடும்பத்தில் குழந்தை பேர் இல்லாததால் திருமணம் முறிவு வருமோ என்ற அச்சத்திலும் மன உளைச்சலும் இருப்பதை ஆண்டவர் நீக்கவும், இரண்டாவது மகன் படிப்பும் முடிவில்லாத படிப்பும் முடியவில்லை, வேலையிலும் நாட்டமில்லை, வேண்டாத பழக்கம், மாறாத தீய நட்பு இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் விட வேண்டும் என்றும், இன்னும் கனடா நாட்டின் லோரின் ரஞ்சனி பிள்ளைகள் பரீட்சையில் தேர்வு பெறவும், வரதன் வசீகரன் அனிதா அவருடைய கேன்சர் நோய் அதிலிருந்து தணிவு பெறவும் செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, முதருளால் உன் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரியும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். First reading, the reading from the book of Kings, verses 19 to 16 and 19 to 21. Elisha rose and followed Elijah. The Lord said to Elijah, "Go, you are to anoint Elisha son of Shaphat of Abel's Meholah as prophet to succeed you." Leaving there, Elijah came to Elisha son of Shaphat, and he was plowing behind 12 yokes of oxen. He himself being with the 12th, Elijah passed near to him and threw his cloak over him. Elisha left his oxen and ran after Elijah. "Let me kiss my father and mother, then I will follow you," he said. Elijah answered, Go back, for I've done anything for you." Elisha turned away, took the pair of oxen and slaughtered them. He used the plough for cooking the oxen, then gave to his men who ate. He then rose and followed Elijah and became his servant. This is the word of the Lord. Thanks be to the Lord. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, உரிமை சொத்து, உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, உரிமை சொத்து, உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தரிடம் உன்னிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கிறது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பதில் பாடல். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் இருந்து ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பதில் பாடல். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, உரிமை சொத்து, உரிமை சொத்து. இரண்டாம் வாசகம். இரண்டாம் வாசகம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 13-18 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊன் இயல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன்,
தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9 திருவசனங்கள் 51 62 வரை. காலத்தில் இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உன்னை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகளுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில், நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உன்னை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, he set his face to go to Jerusalem. லூக்கா 9:51. எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்தார். Saint Bonaventure, Franciscan, Doctor of the Church, The Soul's Journey into God என்ற புத்தகத்தில் அவர் கூறுவது, let us then die and enter into the darkness. Let us impose silence upon our cares, our desires, our imaginings. With Christ crucified, let us pass out of this world to the Father. யோவான் 13:1. ஆகவே நாம் இறந்து இருளை கடந்து செல்வோம். நம் கவலைகளை, ஆசைகளை, கற்பனைகளை அமைதியாக்குவோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு நாம் இவ்வுலகை கடந்து இறை தந்தையின் உலகிற்கு செல்வோம். Samaria is like the part of your life that is a mess, where you are at your very weakest and worst, where your thoughts and motives are all mixed up and unclear, where you have never had peace and hardly dare to hope for it, where we would not like to face, but Jesus went right into Samaria. சமாரியா என்பது வாழ்வில் ஏற்படும் குழம்பிய நிலை போன்றது. எங்கே மிக பலவீனமாகவோ மோசமாகவோ, எங்கே எண்ணங்களும் குறிக்கோள்களும் குழப்பப்பட்டு தெளிவில்லாததாக உள்ளதோ, எங்கே அமைதி இல்லையோ அல்லது அமைதியை எதிர்பார்க்காத நிலையோ, எங்கே நாம் பார்க்க விரும்பவில்லையோ, அங்கே இயேசு நேரடியாக செல்கிறார். பிரச்சனைகளை தவிர்ப்பது அல்ல, பிரச்சனைகளை வேண்டாம் என்று சொல்வது அல்ல, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். சொல்யூஷன் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ். நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஒன்று நம்மால், அல்லது பிறருடைய உதவியால், அல்லது இறைவனுடைய கருணையினால். நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். ஒன்று சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி, நெருப்பு கோழி போய் ஏதாவது ஆபத்துனா தலையை கொண்டு போய் மணல்ல சொருவிக்குமா.
மணல் சொல்லிச்சா பிரச்சனை தீர்ந்து போச்சு. பிரச்சனை தீர்ந்தா பின்னாடியே வரும் பிரச்சனை. அது பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். போன கண்ண முடிச்சுன்னா உலகமே இருந்து போச்சுன்னு நினைக்கணும். தட் இஸ் நாட் தி சொல்யூஷன், தட் இஸ் நாட் தி வே. ஆகவே என்ன நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள், இயேசு பிரச்சனைகளை சந்திக்கிறார், பயந்து ஓடவில்லை. சாகும்போது கூட எல்லாம் போர் வீரர்கள் வந்தார்கள். நம்ம நற்செய்தியில் என்ன படிக்கிறோம்? யாரை தேடி வந்தீர்கள்? இயேசுவை தேடி வந்தோம். நாசரேத்தூர் இயேசுவை கரெக்டா குறிப்பா சொல்றாங்க. நாசரேத்தூர் இயேசுவை நான் தான். எல்லாம் கட்சி வந்தாங்களே நற்செய்தி சொல்லுகிறது. இரண்டாவது முறை கேட்கிறார், யாரை தேடி? நாசரேத்தூர் இயேசுவை நான் தான். இரண்டாம் முறை மயக்கம் சொல்கிறாங்க. யாரும் இயேசுவின் மீது கை போட முடியாது. மூன்றாவது முறை கேட்கிறார், என்னை தேடி வந்தவங்க வாங்க, என்னை எடுத்துட்டு போங்க, என் சீலங்களை விட்டு விடுங்கள். அந்த தைரியம் துணிவு தனி மனிதன், ஒன் சாலிட்டரி லைஃப். இயேசுடைய வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. பவர் ஓவர். when we hate our enemies we give them power over us, power over our sleep, power over peace of mind, power over our blood pressure, power over our health. Our enemies would dance for joy if they knew how our hatred of them was tearing apart. நாம் நமது எதிர்களை வெறுக்கும் போது நாம் அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறோம். நமது உறக்கத்தின் மீதும், நமது உள்ள அமைதியின் மீதும், நமது இரத்த அழுத்தத்தின் மீதும், நமது உடல் நலத்தின் மீதும். இதனால் நமது எதிரிகள் நம்மை எவ்வாறு பிளவுபட செய்தோம் என்று மகிழ்ச்சி அடைவார். இது கொஞ்சம் ஆழமான உண்மை. ஒரு யதார்த்தமான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் என்றால் புரிந்து கொள்ளலாம். என்ன எடுத்துக்காட்டு? சினிமாவில் நமக்கு நகைச்சுவை நிறைய வருது இல்லை, அது எல்லாத்துலையும் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். அது அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த நகைச்சுவை நமக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒரு நகைச்சுவை எனக்கு இந்த கருத்தை படித்தவன் வருவது, ஒரு நல்லா நிம்மதியா பஸ்ல ஓரமா ஜன்னல் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். நிம்மதியா தூங்குறான், சரி அவன் போறான், விடுதலை இருப்பான். அவன் ஒரு என்ன பேர்படி, ஒரு வக்கர புத்தி உள்ள பேர்படி நிம்மதியாவ நீ தூங்குற உடனே அவனுக்கு மச்சான் மச்சான் அக்கா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு சொல்லி எனக்கு எழுப்பி விட்டுருவான். யாரா இது எனக்கு தெரியல, அவன் தூக்க போச்சு. இவன் பஸ் போகும்போதெல்லாம் எவன்டா அவன் நமக்கு தெரிஞ்சவனா தெரியாதவனா, அம்மாவை கேட்கறான் அவளை கேட்கறான், நமக்கு தான் தெரியல இருக்கு, மண்டையை குழப்பிக்கிட்டே இருக்கான். போன ஊர் போய் சேர வேண்டிய ஊர் வந்துடும். நிம்மதியா தூங்கினவனுக்கு எடுத்தான் பார்த்தீங்களா? அதுதான் உலகம். நம்ம நிம்மதியா வாங்கக்கூடாது, பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கோம். அப்படியா, சரி, யாரும் தெரியல, ஓகே. அதே போல நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தெரியவில்லையா, தெரியவில்லை என்று ஏற்றுக்கொள்வோம். ஐ டு நாட் நோ. உதாரணமாக யாராவது 2 பேர் வராங்க, நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாதவரும் வராங்க. அவங்க கேளுங்க, யார் நீங்க, இவங்க யாரு, இவங்க யாரு, அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு கேட்பது யதார்த்தம், நல்லது. இப்ப உதாரணமாக ஒரு வயதான ஒரு மனிதர், ஒரு அழகான ஒரு பெண், 2 பேரும் பக்கத்துல நிக்கிறான்னு வச்சுங்க. நீ முந்திரி கொட்டத்தனமா இது உங்க அப்பாவான்னு கேட்கக்கூடாது, அவர் கணவரா இருக்கும். அவர் வயசானவரா இருப்பாரு. ஏன் இந்த முந்திரி கொட்டத்தனம்? உனக்கு தெரியல யார் எவருன்னு தெரியல, பேசணும் யார் இவங்க கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. இதுதான் யதார்த்தமானது. எனக்கு தெரியவில்லை, ஆகவே நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அடுத்ததாக வேறு எனக்கு நல்ல ஒரு அனுபவம். நானும் என் தங்கையும் முதல் முறையாக 1981 பாம்பேயிலிருந்து சென்னையிலிருந்து பாம்பேக்கு போனோம். பாம்பேயிலிருந்து அவளுக்கு ஏர் பிரான்ஸ்ல ஏற்றி விடணும். முதல் முறை விமான பயணம். அவர் கணவர் அங்கே இருக்கிறார். போய் ஏர் பிரான்ஸ் ஏற்றி விட்டு அங்கே ரிசீவ் பண்ணிக்காரு. இப்போல்லாம் வந்திருக்கிறாங்க, சென்னையில் இருக்காங்க. 2-3 நாள் என்னை பார்க்க வருவாங்க இங்கே. இப்போ 1987 பல ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக விமான பயணம். அப்போ நான் என் தங்கை ஓரமாக இருக்கு, நான் நடுவில் இருக்கேன். எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. 3 பேர் சீட்டில். என் தங்கை நல்லா அழகாக இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையில் இருப்பாங்க. நான் கட்ட கருப்பாக இருக்கிறேன். அதனால் என்ன, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை கலர். நானும் நிறையா கருத்தாலும் சொல்லுவேன். வை ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை கலர். நான் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு கலாய்ச்சிட்டு வந்துட்டேன் வெள்ளக்காரங்களெல்லாம். அவன் அப்படி முகத்தை சுருக்கணும், நல்லா ஒரு கற்பனை என் பக்கத்தில் உட்காரணும். அப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டரில் இருக்குது எல்லா ஸ்க்ரீனும். நான் பாட்டு கம்ப்யூட்டர்லாம் குத்தி போட்டு அழகாக இதை பார்க்குறேன், ஸ்க்ரீனில் இருக்க வீடியோ பார்க்குறேன். பக்கத்துக்கு வெள்ளக்காரன் குத்தி பார்க்குறான், வரல. இந்த பக்கம் வெள்ளக்காரிச்சு குத்தி பார்க்குறான், வரல. ஏன்னா அவன் பார்க்குறான், நம்ம பார்க்கலன்னு சொல்லி அப்போ தான் என்னுடைய வேல்யூ தெரியுது. ஐ மே பி பிளாக் இன் கலர், பட் மை பிரைன் இஸ் பெட்டர் தென் யூ. அதனால் எதையும் நாம் குறைபாடாக கருதக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனா என்ன சொல்ல வந்தேன்னா, பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. பயணம் செஞ்சுட்டே இருக்கோம். ஒன்னே வந்தோடனே காஃபி கொடுப்பாங்க, அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, யாரு நீங்க அப்படின்னு.
அது மாதிரி என்ன எங்கே நீங்கள் போகிறீங்க அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இல்லை நான் பாம்பே வரைக்கும் தான் போகிறேன், பக்கத்தில் இருக்குது என் தங்கை ஃப்ரான்ஸுக்கு போகிறேன். ஓ பக்கத்தில் இருக்கிற என் தங்கையா, நான் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தீங்களா, எதார்த்தம் தெரியல. இல்லை அவங்க கணவன் ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு, முதல் தடவை ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், நான் இங்கே வந்து ஏர் ஃப்ரான்ஸில் ஏற்றி விட்டு நான் போயிடுவேன். நீங்கள் யார்? நான் வந்து ஃபாதர் தாமஸ். ஃபாதரா நீங்கள்? ஆமாம் ஃபாதர் தான். எங்கே இருக்கிறீங்க? நானும் ஃபாதர் தான், பக்கத்துக்கு. ஆட இவ்வளோதான். சில சமயத்தில் ஒன்றும் தெரியாது, உள்ளே போகும் பொழுது ஆழம் தெரியும், உண்மை தெரியும். அது உண்மையை நோக்கி செல்ல வேண்டும். யதார்த்தத்தை மேற்கொள். பார்ப்பது, கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, இவைகள் எல்லாம் பொய்யாக இருக்கலாம், ஆனால் தீர விசாரிப்பது உண்மை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், யதார்த்தம் எப்படி வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் மீது, இரக்கத்தின் மீது, இரத்த அழுத்தத்தின் மீது, உடல்நலத்தின் மீது பிறர் எத்தகைய பிரஷரை நமக்கு கொடுக்கூடாது. அவருடைய வார்த்தைகளாலோ சொல்லாலோ செயலாலோ எது வந்தாலும் வந்துட்டு போட்டுமே, சொல்லிட்டு போட்டுமே, இருக்கட்டுமே என்று நினைத்து பாருங்கள், எல்லாம் ஜூசி ஆகும். இந்த கட்டவரில் இப்படி பக்கத்தில் கொண்டாந்தா பூதகாரமா இருக்கும். இன்னும் கிட்ட போனீங்கன்னா அந்த கண்ணை நம்ம மூடிக்கும், இதே மூடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த அனிச்சை செயல் தள்ளி வைங்க. இது அந்த சராசரத்தில் ஒரு சிறிய புள்ளி ஒன்று தள்ளி போச்சுன்னா. ஸோ எந்த சின்ன செயலும் செயல்பாடும் அல்லது ஒரு சலனமோ நம்முடைய அமைதியின் மீது, நம்முடைய உள்ளத்தின் அந்த ஆழ்ந்த அந்த கரிபர் அண்ட் டெம்பரன்ஸ், இதில் எந்த விதமான ஒரு சலனம் இருக்கக்கூடாது. சலனம்னா என்ன தெரியுமா? இந்த ஒரு குளம் இருக்குது, நல்லா அந்த அப்படியே நிர்மலமாக இருக்குது, எந்த அசைவும் இல்லை. ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அதான் வட்ட அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது பாருங்க, அப்படியே கடைசி கரை வரைக்கும் போகும். கல்வி போட்ட இடமே ஒரு இடம், ஆனா அது ஏற்படுத்திய அந்த அலைகள் அப்படியே கரை வரைக்கும் போகும். அப்படித்தான் நம்முடைய வார்த்தைகள், சொல், செயல், சிந்தனை அனைத்தும். ஆகவே நாம் இவர்களில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். எருசலேமை நோக்கி இருக்கட்டும் நமது பயணம். ஒரு தவக்காலத்தில் அருமையா நான் அந்த ஒவ்வொரு வாரத்தையும் வழிபாட்டில் கொண்டாடுவேன். முதல் வாரம் பாலைவனத்தை நோக்கி, பாலையிலே மணலாக இயேசு பாலைவனத்திற்கு சென்று சோதிக்கப்பட்டார். அடுத்தது ஒரு கிணற்றுக்கு போவார், ஒரு நீரூற்றுக்கு போவார். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போய் கடைசியில் எருசலேமை நோக்கி பயணம். இயேசுடைய பயணம் எருசலேமை சென்று சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதுதான் அவருடைய இலக்கு, குறிக்கோள், அவருடைய மிஷன். எனவே நம்முடைய பணி என்ன, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி, எங்கே, எந்த விதத்தில் இருக்கிறோமோ ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற இந்த வாழ்வுக்கு நன்றி. இந்த வாழ்வின் வழியாக பிறருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நல்ல எண்ணங்களினால் பிறருக்கு இன்னும் நல்லவைகளை செய்வோம். மனத்துக்கண் மாசிலனாதல், எண்ணுவதைகளை இன்னும் சிறப்பாக எண்ணுதல். Do the ordinary in an extraordinary way. இறைவழி இல்லமெங்கும். God, unbelief is bringing God home. இதை இன்று இப்பொழுது நான் கொடுக்கின்ற இந்த மறைவுரை, இந்த திருப்பலி, நாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம், அல்லது பேர் இல்லாம கூட இருக்கலாம், 2 பேர் கூட இருக்கலாம், அல்லது நானும் மனவும் மட்டும் இருக்கலாம், பூச உதவி செய்யலாம். ஆனால் நான் கொடுக்கின்ற இந்த திருப்பலியும் மறைவுரையும் உலகமெங்கும் செல்கிறது. எத்தனை பேருக்கு? இதை ஒருத்தருக்கு நான் திருப்பலி கருத்து படித்தேன், அவருக்கு இந்த புதன்கிழமை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, ஆண்டவரே எனக்கு நல்ல வகையாக இருக்க வேண்டுமே, பாதகம் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டுமே. இந்த ஆண்டவரை தெய்வீக மருத்துவர், அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். இந்த டாக்டர் gives medicine, but God gives the health, God gives the cure. அது அந்த நலத்தை கொடுக்கிற ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஜெபிக்கின்றது. ஆகவே நான் இங்க வந்து நேற்று முன்தினத்திலிருந்து ஒரு இன்னொரு அடிஷன் டு ஒளிபரப்பு. இந்த கடைசியில நற்கருணை மாலை ஜெபிக்கும் பொழுது நன்மை நாம் வாங்குகிறோம். டிவியில பார்க்கறவங்க நன்மை வாங்க முடியாது. நற்கருணையை நாம் பார்க்கிறோம், நற்கருணையை நாம் தொட முடியாது, ஆனால் அவர்கள் தொட முடியும். ஒன்று உயர்த்து காட்டப்படுகின்ற நற்கருணையோ, அல்லது காலையில் நான் கொடுக்கின்ற ஆராதனையில் அந்த பேழையில் வைத்து ஆண்டவரை உயர்த்தி தூக்கும் பொழுது அவர்கள் தொட்டு ஜெபிக்கலாம். இதை நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருகின்றேன். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளோ, உடல் உபாதைகளோ, நற்கருணை நாதரை உங்கள் டிவி ஸ்கிரீன்ல வச்சு, கட்டில எழுந்திருக்க முடியும்னா கட்டிலுக்கு பக்கத்துல டிவி வச்சுக்கோங்க. அதை தொட்டு
தொட்டு ஜெபியுங்கள். சாதாரணமாகவே டிவியில கை வச்சா ஒரு மாதிரி ஒளிவலைகள் நம் கைகளை வந்து மோதும். அது இன்னும் ஆன பிறகு இன்னும் ஒளிவலைகள் மோதும். அதிலிருந்து எமிட்டிங் ஆஃப் ரேஸ், இவைகளெல்லாம் விஞ்ஞானம். ஆனால் ஆண்டவர் தருகின்ற இந்த ரேஸ் ஆஃப் கிரேஸ் வல்லமையானது, காலத்தை கடந்தது, எங்கு வேணுமானாலும் செல்லும். நம்முடைய ப்ளூடூத், நம்முடைய இதெல்லாம் எப்படி தாண்டி போகிறது? மனிதன் படைத்தவர்களே இப்படி போகும் என்றால் இறைவன் படைத்தது. ஆகவே இறைவனை அவர்கள் தொட்டு ஜெபிக்கலாம். அப்படி சொல்லி நிறைய பேருக்கு கேன்சர் மற்றும் பலவிதமான நோய்களில் இருந்து குணம் பெற்றதற்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள், சான்று கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறேன், ஃபைல்ஸ் ஆஃப்டர் ஃபைல்ஸ். இதெல்லாம் தனக்கு அசை போடுகின்ற நேரம். அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதெல்லாம் எடுத்து படிப்பேன் இனி வரும் காலத்தில். அப்படி இப்படி ஒரு புதிதாக இந்த நற்கருணை மாலை ஜெபிக்கும் பொழுது, ஜெபித்த பிறகு உலகத்தில் நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த லேண்ட்லைனுக்கு நீங்கள் டெலிபோன் செய்யலாம். 914132971110 குறித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நற்கருணை மாலை முடிந்த பிறகு உங்களுக்காக இங்கே இருப்பவர்கள் மிகப்பட்ட நேரத்தில் பார்க்கும் பொழுது ஜெபிப்பார்கள். ஆகவே அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி விசுவாசிகள் மன்றாட்டு இப்பொழுது ஜெபிக்கப்படும். விசுவாச பிரமாணம் பாடிய பிறகு இந்த உங்களுக்கான மன்றாட்டு உலகினருக்கு பரிந்துரை ஜெபமாக நற்கருணை மாலை முடிந்த பிறகு ஜெபிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் டெலிபோன் பண்ணீர்கள் என்றால் ஒருவருக்கு மட்டும்தான் நீங்கள் கியூவில் நிற்க வேண்டும். ஏனென்றால் நிறைய நேரம் நாம் ஒதுக்க முடியாது என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். டெலிபோன் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 914132971110. ஜெபம். God our Father, fill us with the Spirit of Your Son Jesus, that we may always seek to do Your will in our lives. எங்கள் விண்ணக தந்தைதான் திருமகனின் ஆவியால் எம்மை நிரப்பி அருளும். உன் சித்தத்தையே என் வாழ்வில் செய்ய எந்நாளும் ஆசிப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இன்னையும் மண்ணையும் படைத்தவரும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவற்றுகிறேன். பாவ மன்னிப்பின் துணை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறேன். விசுவாசிகள் மன்றாட்டும். அன்பினேசரே, தங்களை விரும்பாதவர்களுக்கும் தீமை செய்யக்கூடாது என்று உமது சீடருக்கு இன்றைய நற்செய்தியில் உணர்த்தினரே. எங்களை வேண்டாதவர்களுக்காகவும் விரும்பாதவர்களுக்காகவும் செபிக்கவும், அவர்களையும் அன்பு செய்து நன்மையினால் தீமையை வெல்லவும் வரமருள வேண்டும் என்றும், இயேசுவை பின்பற்றுவது மாபெரும் சவால் என்ற உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் இயேசுவை சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் வாழ்க்கையாலும் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயாவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்வோர் ஊழியர்களின் இச்சைகளுக்கு அடிமைகளாக இருக்க மாட்டார்கள் என்று எங்களுக்கு புனித பவுல் வழியாக உணர்த்திய இறைவா,
நாங்கள் பிறருக்கு அன்பின் அடிமைகளாய் வாழ வரமருள வேண்டும் என்றும், நாங்கள் சந்திக்கும் ஏழைகள், இன்னலுற்றோர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோருக்கு தாராளமாக மனமுவந்து உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இல்லாமல் இறைவாமது மக்களாகிய நாங்கள் எடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் செவிமடுத்து இவைகளை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனைய அருட்பெருக்கில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவுமான இந்த அப்பத்தை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்க்கை தண்ணீர், வசம் என்பவற்றின் வழியாக அவருடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். எனது வருட்பொருட்கள் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் மூலமான இந்த ரசத்தை உமக்கு காணிக்காக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்துப்படுவார். ஆண்டவரே, தாமே நிமித்தமும் நெருங்கிய உள்ளத்துடன் நாங்கள் எப்போதுக்கும் இந்த பலியை ஏற்று ஆசீர்வதித்திலும் ஆண்டவரே, பாவி எண்ணிக்கையிலும் என்னை புனிதப்படுத்தியுள்ளோம். சகோதர சகோதரியே, உங்களுடைய நுழையுமான திருப்பலி எல்லாம் ஆகிய தந்தை கேட்டுதான் முடிச்சுவீங்கள். ஆண்டவர் தம் திருப்பலின் பெண் புகழ்ச்சிக்காகவும் மேன்மைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது அனைத்து நலன் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உண்மை வேண்டுகிறோம். இதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதைகளிலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தை என்னும் மூலம் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதற்காகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உண்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் உரை உபயோகித்தோராய் உண்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடி மகிழ்வும் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உலகங்களில் ஓசானா. வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட மனமோடு தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். என் திருமணம் என்று கூடியும் பெரிய தலைவர் ஆனந்தராயர் எல்லா திருமுறையினராக அனைவரோடும் இது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தோல்களும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு எமது திருமுகங்களையும் நிறைவேற்றலும் எங்கள் அனைவர் மீது நிறுத்தமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூவர்கள், இவ்வுலகில் கோவிலாக இருந்த புனிதர்கள், இன்றைய புனிதர்கள் ரோமையின் முதல் வேறு சாட்சிகள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்தும் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அந்தவரை தீமை இனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் எல்லாம் நம்பாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்வேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிஞ்சது. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திரங்களை திருமணம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆன்மா குணமடைமை காத்து நித்திய வாழ்வு அழைத்துக் கொண்டு செல்வதாக. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டியது தயாராக இந்த இரண்டாவது அடியும் இயேசுவின் மாலை முடிந்ததும் நீங்கள் செய்யலாம்.
பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்து பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்து மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் மனம் மாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன் உன்னோடு நான் விரும்புண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னின் சோர்வில்லை, இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் படுவதில்லை, இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இதை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்விடுகிறேன், இதை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், இதை இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவன்பார்களே, இந்த தொலை தொடர்பு வழியாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். திருப்பலி சமயத்திலேயே உட்காருங்க. திருப்பலி சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் நான் சொன்ன அந்த தொலைபேசி எண்கள் 9141329710 என்று எங்கே அரைச்சிங்கன்னா அது எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் இங்கே வரும். இங்கிருந்து நாங்கள் இந்த கார்ட்லெஸ் போன் வழியாக இந்த ஸ்பீக்கர் வழியாக உங்கள் தேவைகள் இதை சேர்ந்து ஜெபிக்கிறோம் என்பதை எழுதி அனுப்பினேன். இன்னும் நல்லா மக்கள் புரிந்து கொள்ளலை. இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டைப் அடித்து கம்ப்யூட்டரில் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த நோட் புக்கு என்னோட கூடவே போயிட்டுருக்கோம். இது ஒரு 1+1 நோட் புக். இப்போ கூட வந்தோடனே திருப்பலி கருத்து கொடுக்கணும்னு ஃபாதர் இதில் எழுதிருங்க. அந்த ஷீட் நீங்கள் எடுத்துக்கு வந்துடும். ஆனால் என்ன கொடுத்தாரு எப்போ கொடுத்தா சப்போஸ் நாளைக்கு கொடுத்தாருன்னா ஆகவே அது கூடவே இருக்கும். அந்த கார்பன் போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், அழகாக நிறுத்தி நல்லா குண்டு குண்டாக கையெழுத்து இருக்கிற மாதிரி எழுதி ஒரு ஃபோட்டோ எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பினேன். சில பேர் என்ன பண்ணிருந்தாங்க, ஃபாதர் நமக்காக ஜெபிக்கிறார் பேருக்கு. உங்கள் பரிந்துரை ஜெபம் கிடைச்சது ஃபாதர், நன்றி ஃபாதர். இல்லை, பரிந்துரை ஜெபம் இப்பொழுது ஜெபிப்பேன் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கின்றேன். அது பல சமயத்தில் மக்கள் புரிந்து கொள்வது வேறு விதமாக இருக்கும். என்ன சொல்லுகிறோம் என்பது அது மறுபடியும் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், மறுபடியும் சொல்ல வேண்டும். அது இந்த நேரம் உங்களுடைய பரிந்துரை நேரம், உங்களுக்கான நேரம். நீங்கள் அங்கிருந்து ஜெபிக்கலாம். அதை கேளுங்கள், கொடுக்கப்படும். உங்கள் தேவைகளை இங்கே சேர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக பிறரும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஏனென்றால் கூட்டு பிரார்த்தனை என்பது வல்லமையானது. நாம் தனிப்பட்ட வகையில் ஜெபிப்பதை விட 4 பேர் நமக்கு சேர்ந்து ஜெபிப்பது. எப்படி 4 பேர் சேர்ந்து ஒரு காரை தள்ளவோ ஒரு வண்டியை தள்ளவோ சேற்றில் சிக்கி கொண்டதை எழுப்புறதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ உதவுவதை போல, அதை விட இன்னும் சிறந்தது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லுவார். யார் அந்த 4 பேர்? கடைசியில் செத்த பிறகு நம்ம தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கோச்சிட்டு போனவங்களா இருக்கலாம், ஐயோ முகத்திலே முடிக்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர். ஆனால் எனக்கு ஒரு நல்ல அடக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று வருகிறார்களே, அந்த 4 பேருக்கு நன்றி. இந்த சொன்ன நல்ல அடக்கம் கொடுக்கணும்னா மனுஷனுக்கு அது ஒரு ஆதங்கம். எனக்கு ஒரு நல்ல சாவு, நல்ல இது கிடைக்குமா, அடக்கம் கிடைக்குமா? அரியாங்குப்பத்தில் ஒரு சாவுக்கு நான் மந்திரிக்கிறதுக்கு போகிறேன், கதிரைக்கு போகிறேன். வினோதமான காட்சி. ஒரு 30-40 பேர் இந்த திருநங்கைகள், அலி, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, ஒரு எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு புரியல. சரி, நான் கடந்து போகிறேன். ஒரு அம்மா கட்ட குரலில் பேசு, நமக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பாவனை வருமா அப்படின்னு. நமக்கெல்லாம் இப்படி ஒரு அவங்களை சேர்ந்த ஒருவன்
அப்பதான் கேள்விப்பட்டேன். அவங்களை சேர்ந்த ஒருவன் அங்கிருந்து இன்னொரு ஆயிட்டான், பாம்பேக்கு போயிட்டான், திருப்பி வந்தான், செத்துட்டான். சரி, என்ன இருந்தாலும் பிள்ளை தானே, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும். ஆகவே அங்கே அடக்கச்சடங்கு கோயிலில் வச்சு செய்ய முடியல, ஏன்னா ஒன்றும் நாட் ஃபாலோவிங் த கேத்தலிக் லைஃப். அது கல்லறைக்கு போய் ஒரு ஜெபம் சொல்லி அடக்கம் செய்யும்போது அப்போ இந்த வார்த்தை கேட்டுச்சு, நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஆதங்கம், மனிதனுடைய ஆதங்கம். அதே போல நெய்வேலியில் இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாட்டு பிச்சை எடுக்கும். அது ஒரு தடவை அப்படி வந்துச்சு. அது வரும்போது ஜன்னல் வழியாக பார்த்தேன். சரி, இது பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற பாட்டியாச்சே, சாமி ஏதாவது காசு கொடு அப்படின்னுச்சு. அப்போ நான் சொல்லி ஒரு 20-22 வருஷம் முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஒரு 5 ரூபா எடுத்து கொடுத்தேன். நான் நினச்சிக்கிட்டேன் ரொம்ப தாராளம். அப்போ டீ 2 ரூபா தான். 2 ரூபா தானே டீ, நம்ம 5 ரூபா எடுத்து கொடுக்குறோமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நான் கொடுக்குறேன். அந்த அம்மா எனக்கு என்ன ஷேம் படுத்தி போச்சு, இந்த காசை நீயே வச்சுக்கா அப்படின்னு திரும்பி போயிடுச்சு. அடப்பாவி, 5 ரூபா 10 ரூபா இருக்கிறதுக்கு சரிப்போ அப்படின்னு விட்டாச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு அதே பாட்டி வருது திருப்பி. எனக்கு எதையும் நான் மறக்க மாட்டேன். கடவுள் எனக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்துருக்கா. யாரோ சொன்னாங்க, ஃபாதர் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, சில பொருட்களை எல்லாம் வச்சுட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் கேட்பேன், இந்த இடத்துல போய் இங்கே இருக்கும்போது அந்த பொருளை எடுத்துட்டு வாங்க. அவங்க வச்சது அந்த பிள்ளை தான், ஒன்றும் இல்லை. இந்த கம்ப்யூட்டர் சக்கரத்தை எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டோம். எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரத்தை கழட்டி, இதை இதை கொஞ்சம் சைஸ் பண்ணு, இந்த இடத்துக்குள்ளார போகணும்னு சொல்லி அந்த சக்கரத்தெல்லாம் தனியாக ஒரு அட்டடப்பாவில் போட்டு வை, நமக்கு தேவைன்னு ஒரு பிள்ளை செஞ்சுது. அந்த பிள்ளைகிட்ட போய் அந்த டப்பா இன்னும் 2 சக்கரம் கிடச்சிது. இந்த 2 சக்கரத்தையும் எங்கே கொண்டு வச்சோம் ஞாபகம் இருக்குதா? அந்த படிக்கட்டுக்கு அடியில் ஒரு மரப்பெட்டி இருக்கும், மரப்பெட்டிக்கு உள்ளார ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும், அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளார ஆல் வீல்ஸ்ன்னு போட்டிருப்பேன், அதை கொண்டு போடு. ஆமாம், நான் மறந்துட்டு அவங்களுக்கு மறக்கலையே. பொருட்களை ஆர்டர்லி சிஸ்டமேட்டிக் இருந்தால் முன்னிக்கும். அது இந்த 6 மாதம் கழிச்சு இந்த பாட்டு வந்தோடனே, ஐயோ ஏற்கனவே நம்மகிட்ட 5 ரூபா வாங்கி வேணான்னு சொல்லிடுச்சு, இப்போ வந்து என்ன நம்ம ஷேம்படுத்த போதோ தெரியலையே, 5 ரூபா கொடுக்குறதா, கொடுக்க மாட்டேன் போன்னு சொல்றதா, இல்லை 10 ரூபா கொடுக்குறதா, இப்படின்னு கடைன்னு எனக்கு ரீல் ஓடிட்டு இருக்கு மண்டையில். அந்த பாட்டு வந்துச்சு, தோசனை ஃபாதர். சரி, சரி, என்ன விஷயம், எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்கள் போச்சுடா, என்ன கேட்க போதோ தெரியலையே. என்ன பாட்டு, என்ன உதவி? நான் வந்து உங்கள் கோவிலில் இந்த சாவெல்லாம் பார்த்துருக்குறேன், அருமையாக வந்து அவங்களுக்கு ஜெபம் சொல்லி லாரி வர வச்சு, நேரில் லாரி வந்துடும், ஏன்னா தூரத்தில் இருக்குது, கல்ற 5ஆம் பிளாக்ல இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் லாரியில் ஏறிக்குவாங்க. அருமையான திட்டம் நெய்வேலியில். அங்கே எந்த தனிப்பட்ட கடவுளும் யாருக்கும் கிடையாது. ஒன்று இந்துக்களுக்கு, அடுத்தது கிறிஸ்டியன்ஸுக்கு, அடுத்தது முஸ்லீம்களுக்கு. வரிசையாக படைக்கணும். இன்னைக்கு அவன் நான் சத்தா இங்கே அடுத்தது தான் போகணும். ஒண்டர்ஃபுல். அந்த கலரை நீங்கள் கொண்டு போய் வைக்கிறத பார்த்துருக்குறேன். எனக்கும் அப்படி ஒரு செத்த பிறகு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியமான அந்தஸ்தான ஒரு அடக்கம் வேண்டும். அதுக்கு நீங்கள் உதவணும். நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு நான் செத்துட்டேன்னா நீங்கள் ஏற்பாடு பண்ணி எனக்கு ஒரு நல்ல அடக்கம் கொடுங்க. நான் உடனே முதல்ல என்ன தெரியுமா நினச்சேன், என் பாவமே என் பாவமே என் பாவமே. இந்த பாட்டியை பற்றி நான் தப்பாக தானே நினச்சிட்டேன். இதை பிச்சை கேட்க தானே வருதுன்னு நினைச்சேன். ஆனால் அது பாருங்க, உள்ளத்தில் அந்த ஆவல் வேட்கை, இறந்த பிறகு நான் ஒரு நல்ல அடக்கம் பெற வேண்டும், அதுக்கு இந்த மாதா கோவில் பங்கு சொன்னார் உதவி செய்வார் என்ற எண்ணத்திலே பார்த்து வருது இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஏமா 5 வருஷம் 7 வருஷம் ஒரு பங்கில் இருப்போம், அப்புறம் மாறிட்டு போயிடுவோம், ஆனால் உனக்கு ஒரு ஏற்பாடு செய்யறேன். இங்கேயே பரியல் ஃபண்ட், நல்லடக்க குழு அப்படின்றது எல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கிறாங்க. அவங்க உனக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இந்த பணத்தை கட்டிடு, சந்தா மாதிரி கட்டிடு. ஆக அவங்க உனக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து சொல்லி போனா தானா வந்து யாரு வரலன்னா, உன் சொந்தக்காரங்க கூட வரலன்னா கூட பரவாயில்ல, இவங்க எடுத்து செய்வார்கள். அந்த 4 பேருக்கு நன்றி. அதுக்காக இந்த கதை வந்தது. அதே நமக்கு நிறைய பேர் உதவி செய்யலாம். கண் பார்க்கும் பொழுதும் சரி, பார்க்காத பொழுதும் சரி, நாம் இருக்கும் பொழுதும் சரி, இறந்த பொழுதும் சரி, அது நன்மை செய்வர்களுக்கு இன்னும் நன்றியாக இருப்போம். நன்றியை நினைப்போம், ஆசைப்படுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணிதார் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காக நம் தேவைகளுக்காக நிறைஞ்சுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருகின்ற சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களே நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுந்தாலும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிறிஸ்துவினுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும்